தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனை ரொம்ப ஹைடெக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 30 வருடத்துக்கு மேலே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா, மருத்துவம் அல்லாதவர்களுக்கு கடவுளாக தான் தெரிகிறாங்க. அது உண்மைதான். காரணம், தீர்க்க முடியாத நோயை ஒரு மருத்துவர் தீர்க்கிறப்போ டிஸ்சார்ஜ் ஆகி போகிறப்ப அந்த டாக்டரை பார்த்து, டாக்டர் தெய்வம் மாதிரி இருந்து எங்களை காப்பாற்றிட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நிறைய பேர் சொல்கிறத நான் நேரில் பார்த்துருக்குறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நோய் அப்படிங்கிறது டெய்லி வரக்கூடிய லைஃபாக தான் இருக்கும் இல்லையா? நோய் எங்களுக்கு நான் டெய்லி நாங்கள் பார்க்குறவங்களே பார்த்திங்கன்னா, நான் டெய்லி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி போயிருந்தாலும் அங்கே சந்திக்கிற எல்லாருமே நாங்கள் நோயாளிகள் தான். பல்லு வலி, காது வலி, வயிற்று வலி, இந்த மாதிரி உள்ளவங்களை தான் நாங்கள் சந்திச்சாகணும். நகைக்கடையில் உள்ளவங்க சந்திக்கிறவங்க வேறு துறையில் சந்திக்கிறவங்கள வேறு. ஸோ இங்கே நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, எவ்வளவு தான் ஹைடெக்காக ஒரு 3 ஸ்டாரு, ஒரு 5 ஸ்டாரு, ஒரு 7 ஸ்டாரு லெவலில் இன்றைக்கி மருத்துவமனைகள் பளபளப்பாக ஆனாலும் நோயாளிகள் அப்படிங்கிறவன் வலி உள்ளவன் தான் இல்லையா? அவன் நோய் தீர்ந்து போகிறப்ப அந்த மெத்தையில் நோய் தீர்ந்து போச்சுன்னா அந்த மெத்தை சுகமாக இருக்கும். அந்த நோய் தீர்ந்து போலின்னா அந்த 7 ஸ்டார் ஹோட்டல் லெவலில், 5 ஸ்டார் ஹோட்டல் லெவலில் இருக்கிற அந்த மருத்துவமனையினுடைய அந்த மெத்தை அவனுக்கு முள் படுக்கையாக தான் இருக்கும். ஸோ மருத்துவமனை அப்படிங்கிறது யாருமே செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். பொதுவாகவே நாங்கள் என்ன பண்ணுவோம், போயிட்டு மறுபடியும் வாங்க அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. காரணம், சில பேர் என்னங்க மறுபடியும் வாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு எங்கிட்டையே கேட்டிருக்கிறாங்க. ஸோ வாய் தவறிங்க கூட சொல்லக்கூடாது, போங்க நல்லா இருந்துட்டு வாங்க அப்படிங்கிற வச்சு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கு தகுந்த மாதிரியும், அதனுடைய வசதிகளுக்கு தகுந்த மாதிரி, ரூமுக்கு தகுந்த மாதிரியும் கண்டிப்பாக அதுக்கான சார்ஜஸ் வரத்தான் போகுது. உங்களுக்கு எவ்வளோ தான் 5 ஸ்டார் லெவலில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ரூமில் கொண்டு தங்க வச்சாலும் உங்களுக்கான வலி, உங்களுக்கான ஊசி, உங்களுக்கான அறுவை சிகிச்சை இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் சர்ஜரி வந்துச்சு, நுண்துளை சிகிச்சைகள் வந்துச்சு, ஹார்ட் சர்ஜரியெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வந்துச்சு. ஏஞ்சியோகிராம் பண்ணுறப்பவே இந்த ஸ்டென்ட் போடக்கூடிய வசதி நிறைய வசதிகள் வந்தாச்சு. ஆனால் நோயாளிகள் அப்படிங்கிறவங்க நோயாளிகள் தான். என்ன தான் பணம் செலவு பண்ணி அப்பா அம்மா எல்லோரும் பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் வலியில் படுத்துருக்கிற நோயாளிக்கு தான் அந்த நோய் வலி தெரியும். ஸோ அதனால் தயவு செய்து மருத்துவமனைக்கு போயிடலாம், ஸ்டார் ஹோட்டல் லெவலில் இருக்குது அப்படின்னு என்றைக்குமே நினச்சிடாதீங்க. நீங்கள் ஸ்டார் ஹோட்டல் லெவலில் போய் தங்கக்கூடிய ரிசார்ட்னோட என்ஜாய்மெண்ட் வேறு, ஸ்டார் ஹோட்டல் லெவலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய வலி வேறு. ஸோ இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, எல்லோரும் சுகமாக இருக்கணும்னு நினைங்க. நோய் பற்றிய அறிகுறிகள் வந்தால் உடனே மருத்துவமனைக்கு போய் பார்த்து உடனடியாக நிவர்த்தி பண்ணிக்கங்க. விரும்புகிறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன மாதிரி பணம் இருந்தால் மட்டும் நோயை நம்ம தவிர்த்திட முடியாது. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.